இன்னைக்கு வந்து பாரதியார் பிறந்த நாள் சரியா. அவருடைய வரலாறை தான் வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் சரியா. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரணியில் இங்கே நடந்து வந்தோம், பெண்ணுரிமைக்காக பாடியோரும் இவர் தான், ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சிகள் உயர்த்தி சொல்வது பாவமடி பாப்பா அப்படின்னு சொன்னவருமே நம்ம பாரதியார் தான் சரியா. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? பெண்ணுரிமைக்காக பாடுபட்டவரும் இவர் தான், ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லிட்டு அதுக்காக பாடுபட்டவருமே நம்ம பாரதியார் தான் சரியா. அவருடைய எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனசுல வந்து விடுதலை உணர்வை ஊட்டியவருமே நம் முண்டாசு கவிஞர் தான். இவர் தலைப்பா கட்டுறாருல, அதனால இவர் வந்து முண்டாசு தலைவர்னு செல்லமா சொல்லுவாங்க சரியா. இவருடைய அம்மா பேரு அப்பா பேர் வந்து சின்னசாமி லட்சுமி அம்மையார். இவர் வந்து டிசம்பர் மாதம் 11 1882 திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரம் மாவட்டத்தில் இவர் பிறக்கிறாரு. இவருக்கு இவங்களுடைய அம்மா அப்பா வந்து பேர் வச்சது வந்து சுப்பிரமணியன் பேர் வைக்கிறாங்க சரியா. இவருடைய 5வது வயசுல இவர் வந்து இவங்க தாயாரை இழந்துடுறாரு. இவர் 7 வயசுலேருந்தே வந்து கவிதையை வந்து நல்லா கம்பீரமாக பாடி 7 வயசுலேருந்தே இவர் வந்து தன்னுடைய கவிதையை வந்து கம்பீரமாக வந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு சரியா. இவருக்கு 11 வயசு ஆகும்போது இவருடைய கவி பாடம் ஆட்சியில் பாராட்டி எட்டயபுரம் மன்னர் வந்து இவருக்கு பாரதியார் என்ற பட்டம் வந்து கொடுக்குறாரு. அப்பத்துலேருந்து இவரை வந்து எல்லாரும் சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சரியா. இவர் வந்து திருநெல்வேலியில் இந்து கல்லூரியில் வந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாரு. தமிழ் அறிஞர்களோடும் பண்டிதர்களோடும் சொற்பொழிவு, இப்போ வந்து நம்ம பேச்சு போட்டியிலலாம் எல்லாரும் பேசுகிறாங்கல்ல, அதை வந்து அந்த காலத்தில் வந்து சொற்பொழிவு அறிஞர்களோடு சகஜமாக இவர் வந்து தமிழில் வந்து உரையாடுறாரு. அது மாதிரி உரையாடும் போது இவருடைய தமிழ் புலமையும் வந்து இன்னும் அதிகமாகுது சரியா. அது இல்லாமல் இவருடைய சொற்பொழிவும் வந்து ரொம்ப சுதந்திரமாக வந்து அதில் வந்து இவர் ஈடுபடுறாரு. மேலும் இவர் வந்து தமிழ் புலமை இவர் மேலும் வந்து வளர்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு பெரும் உறுதுணையாக இருக்குது. அப்போ அந்த காலத்தில் படித்த ஆளுங்களை இருக்கிறதே கஷ்டம் இல்லையா. அதனால அவர் பிறந்த திருநெல்வேலி மாவட்டமே வந்து இவர் வந்து நல்லா கொண்டாடுது பெருசாக. இப்போ எப்படி நம்ம அப்துல் கலாம் எல்லாம் எப்படி வந்து நம்ம கொண்டாடணும், அந்த மாதிரி இவர் வந்து நல்லா வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய 1897ஆம் ஆண்டில் ஜூன் மாதம் 15ஆம் இவருடைய 14 வயசில் வந்து இவருக்கு வந்து கல்யாணம் நடக்குது சரியா. ஆனால் அவங்களுடைய மனைவிக்கு வந்து என்ன வயசுனாக்கா 7 வயசு தான். இவருக்கு 14 வயசு, அந்த அம்மாவுக்கு 7 வயசு. அந்த அம்மா பேர் வந்து செல்லம்மாள் சரியா. இந்த மாதிரி வந்து பாலியல் திருமணம் வந்து நடக்கக்கூடாது, இனிமேலும் வந்து பாலியல் திருமணம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவருடைய கவிதையை வந்து அந்த பாலியல் திருமணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப இதுவாக அந்த பாலியல் திருமணத்தை பற்றி சொல்கிறாரு அவருடைய கவிதையிலேயே சரியா. இவருடைய 16 வயசில் வந்து இவருடைய தந்தையும் இழந்துடுறாரு, இவருடைய அப்பாவும் இறந்துடுறாரு இவருடைய 16 வயசுல. அதுக்கப்புறம் இவர் வறுமையினால ரொம்ப கஷ்டப்படுறாரு சரியா. அதுக்கப்புறம் இவர் வந்து காசிக்கு வந்து போயிடுறாரு. காசிக்கு போயிட்டு அலகாபாத் கல்லூரியில் வந்து ஹிந்து சமஸ்கிருதம் வந்து படிக்கிறாரு. ஹிந்து சமஸ்கிருதம் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷு, அதாவது ஆங்கிலம் வழி சரியா. ஆங்கிலம், வங்காளம் மற்றும் இது மட்டும் இல்லாமல் நிறைய மொழியும் வந்து பாரதியார் வந்து அப்பவே படிக்க ஆரம்பிச்சுக்கிறார். இவர் நிறைய மொழி படிக்கிறதுனால தான் வந்து இவர் வந்து சொல்றாரு, தாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல எதனா இருக்கா, நான் கற்றறிந்த மொழியிலேயே நான் நிறைய மொழி கற்றுன்னு இருக்கிறேன், ஆனாலும் வந்து எந்த மொழியுமே எனக்கு தமிழ் மொழி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான மொழி பற்றுதலை வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு சரியா. அதுக்கப்புறம் இவர் 4 வருஷம் கழிச்சு காசிலேருந்து திரும்பி வந்துடுறாரு. ஏன் திரும்பி வர்றாருனாக்கா, எட்டயபுரம் மன்னர் தானே இவருக்கு பாரதியார் என்ற பட்டம் வந்து கொடுத்துருந்தாரு. அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க பாரதியார் வந்து காசிலேருந்து 4 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துடுறாரு. திரும்பி வந்து அந்த அரசவையில் வந்து இவர் அரசவை கவிஞராக வந்து கொஞ்ச நாள் வந்து வேலை செய்கிறார் சரியா.